பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆமென். ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, மேடும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மண்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. ஓ பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ் சுகமாய் இரு மகளே. அல்லேலூயா. பாத்தீங்களா இந்த பாட்டு என்ன சொல்லுது? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமா தீமையான போராட்டமான்னு என் சிந்தனையை தான் முடிவு பண்ணும். என் வாழ்க்கையில் வருகிற போராட்டம் அது நல்ல போராட்டமா கெட்ட போராட்டமான்னு எது முடிவு பண்ணும்? நல்ல போராட்டம்னு என் சிந்தனை முடிவு பண்ணிருச்சுன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்? பைபிள் எடுத்து வசனத்தை எடுத்து ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? போராடி. நான் வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயரில் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரச்சனையாக பார்க்கறது ஒரு சிந்தனை, பிரச்சனையை வாய்ப்பாக பார்க்கறது இன்னொரு சிந்தனை. பிரச்சனையாக பார்த்து பயப்படலாம், இல்லை பயப்படாமல் என் இயேசு இருக்கிறார் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை எதிர்நோக்கி நாம் நிற்கலாம். 2 சாய்ஸ் இருக்குது. அந்த சாய்ஸில் எதை நீங்கள் தொட போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. இப்போ அதுதான் வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. அடுத்து பாருங்கள், பிரயாணத்தில் வாழ்க்கையில் மேடும் உண்டு பள்ளங்கள், உயர்வும் உண்டு தாழ்வும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதை பார்த்து பயந்து பின்னாடி ஓட போகிறேன்னா இல்லை மிதித்து தாண்ட போகிறேனா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? பின்னாடி புரியுதா? என்ன புரியுது உங்களுக்கு? என் சிந்தனை பிரச்சனையை பார்த்து பயந்துச்சுன்னா நான் பயந்து போயிடுவேன். இல்லை இந்த பிரச்சனை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் பிரச்சனையை எதிர்நோக்கி போனேன்னா நான் அதை மிதிப்பேன், தாண்டி போவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என் சிந்தனை மாற வேண்டும், என் ஆத்துமா மாற வேண்டும். சொல்லுங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்கள், என் ஆத்துமா மாறணும், என் சிந்தனை மாறணும். என் சிந்தனை மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஆமென். என் சிந்தனை செழிப்பாயிருச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பாயிரும். சொல்லுங்களா வாயை திறந்து, என் சிந்தனை செழிப்பாயிருச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி. ஆமென். ஓட்டப்பந்தயம் ஒழுங்கின்படி. சொல்லுங்க, நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே
எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென் சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பிரியமான பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், உன் ஆத்துமா சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். சுகமாய் இரு மகளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இரு மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு நல்லா இருக்கு கேட்க? ஆமென். கேட்க நல்லா இருக்கும், ஆனால் அப்ளை பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறவங்க சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆமென். இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அது அப்ளை பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லோரும் இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். கிறிஸ்தவ